ஹலோ ஆல் வணக்கம். நியூயார்க்ல கனடா பாகிஸ்தான் முடிஞ்சிருச்சு. பாகிஸ்தான் ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. பீடா வெல்கம் டு த ஷோ. அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? சொல்லிட்டீங்களே, அப்புறம் நான் என்னத்த சொல்றது? அடிச்சு புடிச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. அதாவது bowlers have always been doing the job. அந்த டல்லாஸ் விக்கெட்ல யூஎஸோட 159ங்கிறது மேபி யூஎஸ்ன்றதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இதாயிடுச்சு அப்படின்னு. உங்களுக்கு இந்த 159 bowlers வந்து உங்களுக்கு அவ்வளவு தூரம் எடுத்து டிஃபெண்ட் பண்ணி வந்திருக்காங்கன்னா இந்த பேட்டிங் ஃபெயில்டு. அதுக்கப்புறம் இந்தியாவோட பாத்தீங்கன்னா 72 for 2, 8 ஓவர் 48 ரன் அடிக்கணும், 8 விக்கெட் இருக்கு, க்ளோஸ். இப்ப இன்னைக்கு பாருங்க, அவங்க பாவம் கனடா ஆக்சுவலி ஆரன் ஜான்சன் ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் பாருங்க, சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் ஆக்சுவலி. அந்த அந்த பொலாடோட இந்த பிச்சில் அதான் பெஸ்ட் இன்னிங்ஸ் நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் அட்லீஸ்ட் இல்ல, அந்த பொலாடோட நியூயார்க்ல. பாட்டம் அண்ட் பவரை பார்த்தேன். சும்மா நின்ன இடத்துல இருந்து இப்படி இப்படின்றாரு, மேசிவ் சிக்ஸ் அடிச்சாங்க. வாட் ஆல் தேவ் காட் டு டூ. இப்ப பாருங்க, ஒரு 52 of 44 118 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காங்க. ஆல் யூ காட் டு டூ இஸ் டு ராலி அரவுண்ட் ஹிம் அண்ட் ஸ்டிச் அ பார்ட்னர்ஷிப். அந்த நவ்னீத் தலிவால் 4, பர்கட் சிங் 2, நிக்லஸ் கர்டன் தேவையில்லாத ஒரு ரன் அவுட் நேர கையில் அடிச்சுட்டு இமாத் வாசிம் 1, ஸ்ரேயாஸ் மோவா 2, ரவீந்தர் பால் சிங் 0. நீங்க இந்த ஒரு பக்கம் அவர் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது அவங்க யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா there is a good chance that they might have got to 125 130. 130ன்னா இது கொஞ்சம் டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும் பாகிஸ்தான். சந்தேகமே கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், இந்த ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் கண்ணா புண்ணான்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க எல்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு வந்து இன்னத்தை சாதிக்க போறீங்கன்னு. நான் வந்து நல்லா போடுறாங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் சொல்றதை விட ஹாரிஸ் ராஃப், ஷஹீன் அஃப்ரீதி, நசீம் ஷா, முகமது அமீர், இந்த 4 பேர்ல ஸ்டாண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் யாரு உங்களை பொறுத்த வரைக்கும்? அமீர் தான் பெஸ்ட் பவுலர். அப்புறம் நீங்க நியாயமே இல்லாம ரிட்டையர்மெண்ட் எப்படின்னா, இப்ப நான் பிஎஸ்எல்ல 2 வருஷமா ஒர்க் பண்றேன், பார்த்திருக்கேன் டேலண்ட் எல்லாம். இப்ப என்னமோ அவங்க பெருசா ஒரு 25 பேட்ஸ்மேனு 39 ஃபாஸ்ட் பவுலர் வெளில இருக்கிற மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இது பண்றீங்க. புதுசா 7-8 பேரை கொண்டு போயிருன்றாங்க. 2 பேர் சொல்லுங்க பாப்போம். நானு பாகிஸ்தான் ஆடுற அளவுக்கு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுற அளவுக்கு ஒரு 2 பேர் வெளில உட்கார, ஒரு 2 பேர் சொல்லுங்க பாப்போம் நீங்க. சோ இப்ப வந்துட்டு வாட் எவர் இட் இஸ், இப்ப ஆமீர்லாம் வந்து இமாத் வாசிம் ஆமீர்லாம் மோஸ்ட் டிமாண்டட் கிரிக்கெட்டர்ஸ் இன் குளோபல் லீக். திருப்பி வந்து முகமது ஹாரிஸ் இதே தான் சொல்லுவாங்க, ஆசிஃப் அலி. அப்புறம் இந்த ஆசிஃப் அலி கதையே எடுக்காதீங்க, கதையே எடுக்காதீங்க. ஆசிஃப் அலி அவர் வந்து இஃப்திகார் அகமதோட ஒண்ணு விட்ட சித்தப்பா. அவரு ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன் கூட இல்ல, ஒண்ணு விட்ட சித்தப்பா. லிட்டில் சாச்சா. அவரெல்லாம் அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. T20 வேர்ல்ட் கப்ல இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் இதை ஜெயிச்சு கொடுத்தாரு. வந்து அடிச்சு பார்த்ததே கிடையாது. அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு இமாத் வாசிம் மாதிரி ஒரு பிளேயர், இப்ப ஷாதாப் கான் வந்து அப்படி கையை இப்படி சுத்தினாலே பேட் இப்படி தூக்கிட்டு நிக்கிறாங்க எல்லாரும். அப்படிங்கும் போது அந்த ஒரு ஸ்பின் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் இங்க வந்து ஒழுங்கா போடுறதுன்னா இமாத் வாசிம் ஒருத்தர் தான். அவரை நீங்க அடிக்கவே முடியாது. விக்கெட் எடுக்கிற இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல 19. அப்படிங்கும் போது ஒரு நியாயமே இல்லாம இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் வந்ததுனாலதான் பாகிஸ்தான் தோக்குறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. தி ரெஸ்ட்ரிக்டட் தெம் டு 106. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது யோ சுனில் கவாஸ்கர், நீ 36 ரன் 174 பால்ல அந்த காலத்துல அடிச்ச, அது அந்த காலம், இப்படி சூடுல அப்படின்னு 2 பேர் இருக்காங்க அவங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாபர் அசாம் பாருங்க, 33 பால்ல 33 ரன். இன்னொன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து 10 ஓவர்ல 59 for 1. ஓகே, 9 விக்கெட் கையில இருக்கு, 48 ரன்ஸ் டு வின் அகைன்ஸ்ட் அன் அசோசியேட் நேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் உள்ள போயிருக்கணும்? நான் உட்காந்தேன்னு என்ன சொல்லியிருப்பேன், ஐயோ 14 ஓவர்ல கேம் ஓவரு, தோத்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் ஒரு ட்வீட் போட்டேன், ஐயோ பாகிஸ்தான் சீக்கிரம் முடுங்கியா இத அப்படின்னு. அதுக்கு ஒரு 4 பேர் ரிப்ளை பண்றான். என்னன்னா, இந்த மாதிரி நெட் ரன் ரேட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், யூஎஸ் ஹஸ் டு லூஸ் ஹியர், யூஎஸ் ஹஸ் டு வின் ஹியர்னு. அவனுக்கு எல்லாம் ஒரு கணக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப வந்து யூஎஸ் வந்து 2 மேட்ச் நேரம் மார்ஜின் தோக்குறான்னு வச்சுக்கோங்க. யூஎஸ் வந்து +0.6ல இருக்காங்க, பாகிஸ்தான் +0.1ல இருக்காங்க ரன் ரேட். இப்போ ஒரு மேட்ச் அயர்லாண்டோட இவங்க ஆடுறத பார்த்தா அயர்லாந்து 120 அடிச்சா அது 27 ஓவர்ல தான் சேஸ் பண்ணுவாங்க. இன்னொரு 7 ஓவர் இந்த இதுல அந்த மேட்ச் ஃப்ளாரிடால மழை பெய்ய வரும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கடைசி மேட்ச் பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு அது வேற இருக்கு. இப்ப அந்த ரோட்டு கடையில வந்து பானிபூரி விற்பாங்க, எல்லாருமே சாப்பிட்டுருப்போம், நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க சின்ன வயசுல.
அந்த பானிபூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பூரி கேட்பாங்க. அந்த இன்னும் ஒரு பூரியில உள்ள வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி 125 டார்கெட் போச்சுன்னா அந்த இன்னொரு பானிபூரி கேட்கிற ஆளுங்க உங்க. இன்னொரு 5 ஓவர் கூட ஆடலாமா அப்படின்னு. நீங்க 10 ஓவர்ல 59 ஃபார் 1 இருக்கீங்க. அங்கேருந்து நீங்க மேட்ச் தோக்க முடியாது. 48 ரன் அடிக்கணும், அடிச்சு முடிக்க மாட்டீங்க. அதுவும் ரிஸ்வான் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா ஆடினார் அவரோட 50க்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆமா, இருக்கு. அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல, நீங்க ரிஸ்வான் வந்து அடிக்கிறது இல்ல. அதனால அதுக்கு பேர் வந்து நான் ஓப்பனா சொல்லணும்னா அதுக்கு பேர் செல்ஃபிஷா ஆடுறது, அப்படிதானே? ஆனா டீம் ஜெயிக்க வச்சிட்டாரு, அப்படிதான். இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிக்க வச்சிட்டாருன்னு சொன்னா அது எப்படி, அது எப்படின்னா அது குற்றம் அப்படின்னு சொல்றதே ஒரு காம்ப்ளிமெண்ட். இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா, இந்த மேட்ச் நீங்க ஜெயிச்சு கொடுக்கீங்கன்னா எப்படி சரி, தனக்கு தேவையான 50 அடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். 50 அடிச்சு அடுத்த பால் ஸ்லாக் பண்ண பார்த்தாரு. அதுவும் எப்படின்னா 50 அடிச்சுட்டு பேட்டு கீழே போட்டு 2 கையை இப்படி தூக்குனாரு. ஏண்ணே இதெல்லாம் தப்பு இல்லையாண்ணே சொல்ல நீ? நியாயமா இது? தப்பான பழக்கம் இதெல்லாம். 50 அடிச்சுட்டு 50 பால் 50 அடிச்சுட்டு 100 ரன் சேஸ்ல 2 கை எப்படி தூக்குறீங்களே? நியாயம் ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க. இவர் அதுவும் 53 இடையில வேற இந்த ரமேஷ் ராஜாவே ரிஸ்வான் இஸ் ஸ்ட்ரகிளிங் ஓடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவரே சிரிச்சாரு கமெண்ட்ரியில. இல்ல. நான் என்ன சொல்றேன்னா நீங்களும் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். இன்னொன்னு சொல்றேன் எனக்கு. இப்ப ரிஸ்வான் இஸ் a வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். ஒத்துக்கோங்க, ஒத்துட்டே ஆகணும். பாபர் அசாம் இஸ் a வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். அப்படிங்கும் போது இவர் 53 பால்ல 53, அவர் 33 பால்ல 33. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்ன ஃபக்கர் ஜமான் பாத்தீங்கன்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு. யோ அது ஒர்க் அவுட் ஆகலையா உங்களுக்கு நம்பர் 4ல? நான் இப்ப என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இந்த நம்பர் 4 சிச்சுவேஷன்ல வந்துட்டு Azam Khan would have been more ideal than Fakhar Zaman to come there and smash a few sixes. He might also get out at first ball. இன்னைக்கு ஃபக்கர் ஜமான் என்ன பண்ணாரு? 12 இது சாரி 6 பால்ல 4 ரன் அடிச்சாரு. டோன்ட் யூ திங்க் அசாம் கான் வுட் ஹவ் டன் தட்? அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் 5 பேட்ஸ்மேன் யாருன்னா ஷாதாப் கான், which we spoke about. It's a spinner who can bowl. Again didn't even bowl a single over. அப்படிங்கும் போது இப்ப எப்படியாவது இன்னும் எனக்கு என்னமோ தோணினே இருக்கு. இப்ப நான் சொல்றேன் இந்தியா யூஎஸ் அடிச்சிருவாங்க, அயர்லாண்டும் யூஎஸ் அடிப்பாங்க. இப்பயே சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்ப நீங்க மழை வருது அப்படின்னு சொல்றீங்க பாகிஸ்தானோட மேட்ச். அது வெதர்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஐ எம் டெல்லிங் யூ பாகிஸ்தான் வில் பீட் அயர்லாந்து. அவங்க சூப்பர் சிக்ஸஸ் எப்படியும் போயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சூப்பர் எயிட்ஸ். காம்பினேஷன், சாரி சூப்பர் எயிட், இந்த மாதிரி காம்பினேஷனை வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தட் தே வில் பி ரியலி a team to watch for, or team which other teams will be feeling threatening about. They would rather want to play them. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், இப்ப அந்த சூப்பர் எயிட்ஸ்ல நீங்க இந்த வெஸ்ட் இண்டீஸ் இதுக்கு போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு 150 160 அடிச்சா this team is going to be under serious pressure. The teams will opt to bat first against them. ஸோ எனக்கு அதே மாதிரி இந்த கனடாவும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் போலர்ஸ் ஃபார் தம் வந்து டில்லன் ஹெலிகர். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ற ஸ்கோர் 107. எதுக்கா பதுக்குறீங்க? எனக்கு புரியவே இல்லை. அவர் டெத் பவுலர், அவர் தான் டெசிக்னேட்டட் டெத் பவுலர். அப்படின்னா நீ 14 ஓவர் போடணும், 14 ஓவர் தான் போடணும் அப்படின்னு நாங்க முன்னாடி எப்பயோ ஒரு மீட்டிங் ரூம்ல முடிவு பண்ணோம். அதுதான் நாங்க இப்பயும் பண்ணுவோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு பாபர் அசாமும் ரிஸ்வானும் ஆடிட்டு இருக்காங்க. 2 பேரும் வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஒரு பக்கம் அந்த சாது பின் ஜாஃபர் நல்லா போடுவார், அவர் டைட்டா இழுத்து இழுத்து போடுவாரு. அவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லெக் ஸ்பின்னரை கொண்டு வருவீங்களா? எப்படியா கொண்டு விக்கெட் நீங்க நியூயார்க்ல யார் எடுத்திருக்காங்க? இன்னும் எடுத்திருக்காங்க. The only chance what you have got to do to see whether you can create an opening with the score which is surely below par. 130 வின்னிங் ஸ்கோர் என்ன பொறுத்த வரைக்கும், 120 பார் ஸ்கோர். 120 கீழே அடிச்சா நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது அந்த சிச்சுவேஷனை டில்லன் ஹெலிகரை நீங்க கொண்டு வந்து இன்னும் ஒரு 2 விக்கெட் எடுத்து சும்மா ஒரு ப்ரெஷர் போட்டு பாருங்க. ஐ எம் நாட் டெல்லிங் யூ டில்லன் ஹெலிகர் போட்டு ஜெயிச்சிருக்கோன்னு. அவர் கடைசியில வந்துட்டு இஸ் த ஒன் ஹூ காட் தி விக்கெட் ஆஃப் பாபர் அசாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த அசோசியேட் நேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு பேசிக் திங்கிங் தட் யூ ஹேவ் டு பி ரியலி இந்த அட்டாக்கிங் மோட் டு வின். அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இந்த டீமோட நீங்க 17.3 ஓவர்ஸ் எடுத்து ஜெயிக்கிறீங்கன்னா தட் இஸ் நாட் ரியலி டாக்கிங் எனிதிங் குட் டு அபவுட் யுவர் பேட்டிங் அட் ஆல். யுவர் bowling has been phenomenal no matter what. ஹாரிஸ் ராஃபு கொஞ்சம் ரன் கொடுப்பாரு, வாட் எவர் இட் இஸ், பட் இஸ் குயிக். ஐ கேன் போல் blistering pace. Amir is the most skillful bowler, one of the top bowlers in the world ன்னு சொல்லுவேன்.
ஷஹீன் அஃப்ரிதி பெருசா ஃபார்முக்கு வரல, பட் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போடுறாரு. நசீம் ஷா இஸ் bowling very well. இமாத் வாசிம் is someone who is not going to give you one single easy run at all. அப்படிங்கும் போது it is very simple for you in what I am saying. இந்த பேட்டிங் சார்ட் அவுட் பண்ணி பேட்டிங் ஆர்டர் வரல. என்ன உஸ்மான் கானும் பாத்தீங்கன்னா அவரும் பெருசா கன்வின்சிங்கா ஆடுற மாதிரி தெரியல, பட் தே காட் நோ அதர் ஆப்ஷன். நான் எப்படி போவேன்? இப்ப சயீம் அய்யூபுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் சயீம் அய்யூப், பட் ஹார்ட்ஸ் ஃபார் கோர்ஸ் அவருக்கு பேட்டில் பண்ற மாதிரி தெரியல. ஃபக்கர் சமானியே ஓப்பனிங் இறக்கிறீங்கன்றேன். இப்ப சயீம் அய்யூபை விட்டுட்டு ஃபக்கர் சமான ஓப்பனிங் இருக்கு, அசாம் கானை கொண்டு வாங்கன்றேன். அட்லீஸ்ட் யூ ஹேவ் a டிஸ்ட்ரக்டிவ். நான் திருப்பியும் இப்ப வியூவர்ஸ் கேட்பாங்க, சார் அப்ப அசாம் கான் மட்டும் 50 அடிச்சிருவாரு அப்படி நான் சொல்ல வரல. அவர் அடிப்பாரா தெரியாது, பட் நான் என்ன சொல்லுவேன், கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் ஹிம் a confidence rope saying that நீ அடிப்பா, எல்லா பாலையும் நீ அடி, நீ எல்லா பாலையும் அடி அப்படின்னு சொன்னா there is a chance that he may click rather than having someone like Fakhar Zaman. That number 4 is not suiting for him. இப்ப சயீம் அய்யூபையும் ட்ரை பண்ணீங்க, பேட்ல படுற மாதிரி தெரியல. இங்க ஒரு தூக்கி மிடான் மேல அடிச்சாரு, அதுவும் கைக்கு நேரம் போயிருந்திருக்கலாம். ஒரே ஒரு ஸ்கொயர் டிரைவ் மட்டும் தான் கன்வின்சிங்கா இருந்தது. 12 பால் 6 ரன். சரி நீ ஃபக்கர் ஜமான் இறக்கி விடு, நீ அடியா ஒரு பக்கம். ஏன்னா ஒரு பக்கம் ரிஸ்வான் கரெக்டா ஆடிடுவாரு, பாபர் அசாமும் இப்படிதான் ஆட போறாரு. 12 ஓவர் வரைக்கும் நீங்க இப்படிதான் ஆட போறீங்க. பின்னாடி உங்களுக்கு ஃபயர் பவர் வேணும். இப்ப இப்திகார் அஹமதி நீ டிராப் பண்ணிட்டீங்க. ஃபயர் பவர் யாரு ஃபயர் பவர்? நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஃபக்கர் ஜமான் அவுட் ஆயிட்டா உஸ்மான் கான் அதுக்கப்புறம் வர்றாரு. ஃபயர் பவரா தெரியாது. ஷாதாப் கான் ஃபயர் பவரா தெரியாது. இமாத் வாசிம் இஸ் a வெரி குட் பேட்ஸ்மேன். வந்ததும் 19 பால்ல 38 அடிக்க முடியுமா? இஸ் a கிரேட் பேட்ஸ்மேன் தெரியாது. ஷஹீன் அஃப்ரிதி கேன் ஸ்விங் த பேட் அரவுண்ட், பேட்ல படுமா தெரியாது. அதுக்கப்புறம் 3 பேட்ஸ்மேனுக்கு பேட்லயே படாதுங்கும் போது ட்ரை இட். திஸ் இஸ் வேர் யூ நீட் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கெட் த ரைட் பீப்புள் இன். இன்னொரு சான்ஸ் கொடுங்க அசாம் கான். என்ன எல்லா பாலையும் அடி, பட்டா பாக்கி படாட்டிலேயே வந்தா வரட்டும். சோ அந்த மாதிரிதான் அவங்க யோசிக்கணும் மேடம். இன்னும் தப்பான காம்பினேஷன் ஆடிட்டு இருக்காங்க. இதே ஒரு 135 அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆரன் ஜான்சன் அடிச்சு வின் ட்ரபிள். அடுத்த மேட்சாவது வந்து அவங்க ஹோப் தட் தே வில் கெட் தேர் காம்பினேஷன் ரைட். ஓகே பீடா. ஸோ இந்த மேட்சை பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க பாகிஸ்தானும். கனடா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அன்ஃபார்ச்சுனேட்லி இது டோர்னமெண்ட் இஸ் ஓவர். ஒரு மேட்ச் இருக்கு இந்தியாவோட ஃபிளாரிடாவில், அதுவும் வந்து மழை பெய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்பா என்ன ஆகணும். ஸோ உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? கனடா கேன் கோ பேக் ஹோம் வித் ஹெட் டை. இப்ப நான் அந்த அசோசியேட் நேஷன்ஸ்க்கு இப்ப நான் அந்த சிஇஓ ஏதோ இருந்தேன்னா என்ன டார்கெட் கொடுப்பேன்னா, ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியுமா? ஒரே ஒரு மேட்ச் உங்களால ஜெயிக்க முடியுமா? they have defeated a test playing nation Ireland, so they can come back home extremely proudly. பாகிஸ்தான் மாதிரி ஒரு டீமை நீங்க 17.3 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க and you scored 194 against US. அதுக்கப்புறம் அந்த இவர் வந்துட்டு ஒரு செம இன்னிங்ஸ் ஆடிட்டாரு அந்த மேட்ச் கையில இருந்த மேட்ச். சோ அப்படிங்கும் போது கனடா கேன் கோ பேக் ஹோம் வித் ஹெட் டை. ஒரு மேட்ச் இவங்க உங்களுக்கு உகாண்டா கேன் கோ பேக் ஹோம் வித் ஹெட் டை. ஒரு மேட்ச் ஜெயிக்கிறியா நீ 4 மேட்சுக்கு? ஐ ஃபைன் யூர் ஷோயிங் ஃபைட், யூர் கம்பீட்டிங், யூர் நாட் கெட்டிங் சீயிங் த ஆப்போனன்ட். ஐயோ பாகிஸ்தான், ஐயோ இங்கிலாந்து அப்படி நீ ஃபைட் பண்றியா? I'll put my hand up and say well played boss அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிங்கும்போது கனடா டோர்னமெண்ட் நீங்க சொன்ன மாதிரி முடிஞ்சு போச்சு. பட் they can go back home highly very their head டைன்றதுனால I will say kudos to Canada. But Pakistan has really given some mathematical hopes. வந்து அந்த ஒரு ஃபேவர் நடக்கணும். Ireland has to beat USA. அது அவங்க கையில இல்ல. They can only blame themselves for the situation they are in right. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் ஃபைனலி there will be a big relief. அப்பா I'm still in the tournament அப்படின்னு. இன்னைக்கு தோத்துருந்தாங்கன்னா அப்புறம் நீங்க டிக்கெட் தான் புக் பண்ணணும். ஏதோ ஒரு நம்பிக்கையில ஊசலாடிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவும் சரி பாகிஸ்தானும் சரி. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Until we come back and entertain you for yet another episode of T20 preview or review. Thanks a lot and bye-bye.